ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பேபியோட ஃபஸ்ட்டு அஃபீஷியல் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறோம். நான் வந்து கார் சீட் தாங்க செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம கார் சீட் மேண்டட்ரி. பேபியை வந்து நம்ம கையிலலாம் தூக்கிட்டு போகக்கூடாது. ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. எப்போதும் நான் முன்னாடி உட்காந்துருப்பேன். இப்போ வந்து பேபி வந்ததுக்கப்புறம் நான் பின்னாடி மாறிட்டேன். ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போ செப்பரேட்டாக இருக்கோம். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் இப்போ பேபி வந்ததுக்கப்புறம். டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஓவர் ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக கம்பைன்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் போத் மாம் அண்ட் பேபி மாதிரி. ஸோ வந்து பேபிக்கு என்ன மெயினாக செக் பண்ணாங்கன்னா வந்து வெயிட்டு. ஸோ வந்து அவங்க 10 days வந்து பேபி வந்து அவங்க பர்த் வெயிட்டை க்ராஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எங்கள் பேபி வந்து க்ராஸ் பண்ணிட்டாங்க. 8th day க்ராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டுடே வாஸ் 8th day ஃபார் த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அதிலே க்ராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆர் குட், அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாண்டிஸ் லெவல் வந்து டாக்டர் வந்து ஃபிசிக்கலாக செக் பண்ணாங்க. பிளட் வைஸு டெஸ்ட் வைஸ் ஆல்ரெடி 4 daysலேயே செக் பண்ணி ஜாண்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டாக்டரும் வந்து ஃபிசிக்கலாக அக்சஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஃபிசிக்கலாக எப்படின்னா வந்து பேபியோட ஐஸ் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பேபி ஐஸ் வந்து ரொம்ப எல்லோவாக இருந்துச்சுன்னா வந்து பேபிக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஃபோட்டோ தெரப்பி அந்த மாதிரி செஷனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பேபிக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி கேட்குறாங்க. எவ்வளோ பிரெஸ்ட் ஃபீட் எடுத்துக்கிறாங்க பெர் டே, அப்புறம் பூப்பிலாம் வந்து கரெக்டாக போகிறாங்களா, எத்தனை டைம் போகிறாங்க. பேபிஸ் இந்த டைமில் வந்து அவங்களாம் முழிக்க மாட்டாங்க பாலுக்காக. ஸோ நீங்கள் தான் வந்து அவங்கள புஷ் பண்ணி கொடுக்குறாப்புல இருக்கும். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆச்சுங்க. நார்மல் டெலிவரி ஆச்சுனாலும் எனக்கு வந்து செகண்ட் டிகிரி டியர் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்டிச்சஸில் வந்து எனக்கு வந்து என்ன ஒரு சைடு எஃபெக்ட் வந்துருச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3rd day ஆஃப்டர் டெலிவரி 3rd dayலேருந்து எனக்கு ஃபீவர் ஷிவர்லாம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, இல்லை இப்போ அப்படியே தான் ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எனக்கு வந்து முன்னாடி 6 hours once வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பெர் டே அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. பெர் டே ஒன்ஸ் அந்த மாதிரி. அதுவும் இன்டென்சிட்டியும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் இருக்கிறதுனால வந்து டேக் திங்ஸ் ஸ்லோ, ரொம்ப இழுத்து போட்டு வேலையெல்லாம் செய்யாதீங்க, அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க. பேபியோட ஃபஸ்ட் அஃபிஷியல் அப்பாயின்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது.